தமிழ் தாய் வாழ்த்து முதலில் பாடுவதை உறுதி செய்ய கோரிய வழக்கு தள்ளுபடி. தமிழக அரசு அரசாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் முதலமைச்சர் விஜயுடன் இருக்க வேண்டும் என்பதுதான் எங்களின் விருப்பம். ஊரக வளர்ச்சித்துறை மற்றும் நீர்வளத்துறை அமைச்சர் ஆனந்த் சட்டசபையில் உருக்கம். சர்க்கார் படத்தின் பேனரை கிடைக்காமல் இருந்திருந்தால் அதிமுக தான் மீண்டும் ஆட்சிக்கு வந்திருப்பார்கள். சட்டப்பேரவைகள் அமைச்சர் என் ஆனந்த் பரபரப்பு பேச்சு. சத்தியம் செய்தி எதிரொலியாக வேலூர் மாவட்டம் அல்லேரி மலை கிராமத்திற்கு சாலை வசதிகள் ஏற்படுத்த அரசு நடவடிக்கை. சாலை திட்டத்திற்கு 21 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு என சட்டப்பேரவைகள் அமைச்சர் என் ஆனந்த் அறிவிப்பு. அணைக்கட்டு பிளாக் அல்லேரி கிராமம் மலை சுமார் 8 கிலோமீட்டர் அளவுக்கு 21 கோடி ரூபாய்க்கு இப்போ டெண்டர் விட போகிறோம். என்னான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 20-25 நாளுக்கு முன்பு அங்கே ஒரு கர்ப்பிணி பெண்ணை ஒரு கட்டிலில் தூக்கிக்கின்னு வந்தாங்க. அதை பார்த்துட்ட உடனேயே ஏன் அதை இன்னும் நீ பார்க்கலையா அப்படின்னு கேட்டார். எனக்கு தெரியாது சார், நீங்கள் அனுப்பிச்சி தான் அந்த வீடியோவை நான் பார்த்தேன் அப்படின்னு. என்ன செய்வே தெரியும், நான் கலெக்டரேட்லாம் சொல்லிடுறேன். இம்மிடியேட்டாக அதுக்கு ரோடு வசதி செய்து தரணும்னு சொன்னார். இன்றைக்கி நேற்று பார்த்தீங்கன்னா அதுக்கு 21 கோடி ரூபாய்க்கு எல்லாமே ரெடி பண்ணி இன்னும் ஒரு வாரத்தில் டெண்டர் விடப்பட இருக்கு. தொல்லியல் அகழாய்வு மற்றும் ஆழ்கடல் அகழாய்வுக்கான நிதி 10 கோடி ரூபாயாக உயர்வு. சட்டப்பேரவைகள் அமைச்சர் ராஜ்மோகன் அறிவிப்பு. எம்எல்ஏக்களுக்கு அரசு சார்பில் கார் என்பது தேவையில்லாதது. சத்தியம் டிவியின் ஆன்லைன் சர்வேயில் பெரும்பாலானோர் கருத்து. $18 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சுற்றுலா வளர்ச்சி பணிகள் மேற்கொள்ளப்படும். சட்டப்பேரவையில் சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேஷ்குமார் அறிவிப்பு. தமிழ்நாட்டின் முதலமைச்சர் என்பது விஜய் விரும்பி ஏற்றுக்கொண்டுள்ள பொறுப்பு. தமிழ்நாட்டை தாண்டி ஓரடி எடுத்து வைக்க விஜய் ஒருபோதும் முனைய மாட்டார், விரும்பவும் மாட்டார் என்றும் வைகோ பேட்டி. நூறு நாள் ஆட்சியில் 6 காவல் நிலைய மரணங்கள் நிகழ்த்தப்பட்டுள்ளதுதான் தாவேக கொடுங்கோன்மை அரசின் ஈடு இணையற்ற சாதனை. நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் விமர்சனம். ரூபாய் 4 கோடி பறிமுதல் செய்யப்பட்டது தொடர்பாக நயினார் நாகேந்திரனுக்கு எதிரான வழக்கு ரத்து செய்யக்கூடாது. சிபிசிஐடி பதில் மனு தாக்கல். நடிகர் ராஜ்குமார் மீட்பில் தமிழர்களின் பங்கு குறித்து டி.கே. சிவக்குமார் மறந்துவிட்டார் என தோழர் நெடுமாறன் ஆதங்கம். டி.கே. சிவக்குமார் பேசுவதை பார்க்கும்போது அவர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்தானா என ஐயம் எழுவதாக விமர்சனம். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வருகையை கண்டித்து சென்னையில் ஆர்ப்பாட்டம். தமிழக காங்கிரஸ் கமிட்டி சார்பில் நடைபெற்ற போராட்டத்தில் ஏராளமானோர் பங்கேற்று முழக்கம். டெல்லியில் அகில இந்திய காங்கிரஸ் காரிய கமிட்டி கூட்டம். கார்கே தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் சோனியா காந்தி, ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி உள்ளிட்டோர் பங்கேற்பு. மீண்டும் பயன்படுத்தக்கூடிய ஆர்பிட்டல் ராக்கெட்டை முதன்முறையாக வெற்றிகரமாக பூமியில் தரையிறக்கி சீனா சாதனை. சீனாவின் ஆர்பிட்டல் ராக்கெட் செயற்கைக்கோளை சுற்றுப்பாதையில் வெற்றிகரமாக நிலைநிறுத்தி மீண்டும் பூமியில் தரையிறங்கியது. WTC இறுதிப் போட்டிக்கு தகுதி பெறுவதே இறுதி இலக்கு. இலங்கைக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டி வெற்றிக்கு பிறகு இந்திய அணியின் கேப்டன் சுப்மன் கில் பேட்டி. சிங்ஃபீல்ட் கோப்பை செஸ் தொடரில் 8வது சுற்றில் பிரக்ஞானந்தா வெற்றி. கிராண்ட் செஸ் டூர் இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்று அசத்தல். விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் TNPL போட்டி. திண்டுக்கல் அணிக்கு எதிரான போட்டியில் திருச்சி அணி நிதான ஆட்டம்.